பைனோ கவினோட கேஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐடில வேலை பாக்குற நல்லா சம்பாதிக்கிற ஒரு பையன் தன்னை விட வேற ஜாதியில இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்றான்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணோட தம்பி இந்த பையனை குத்தி கொலை பண்ணிருக்கான். இதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்ததோ அந்த அளவுக்கு இன்னைக்கு காலையில நான் இன்டர்நெட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது. ஏன்னா அந்த கவின் அவரோட கேர்ள் ஃபிரெண்டோட பிக்சரை போட்டு இந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணலன்னு போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை இதெல்லாம் ஒரு பொண்ணா, இதெல்லாம் ஒரு காதலா, இங்க எங்க ஜஸ்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய அக்யூசேஷன் அந்த பொண்ணு மேல வைக்கப்பட்டு இருந்த அந்த தருணத்துல எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அந்த பையனை கொலை பண்ணது அந்த பொண்ணோட தம்பி, அந்த பொண்ணோட அப்பா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணோட அம்மா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இஃப் இன் கேஸ் அந்த பொண்ணு உண்மையாவே அந்த பையனை லவ் பண்ணியிருந்து இந்த அவங்க அப்பாவோட பிரஷராலையும் அவங்க அம்மாவோட பிரஷராலையும் அவங்க ஃபேமிலியோட பிரஷரால மட்டுமே இல்ல நான் அவனை காதலிக்கல அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அந்த பொண்ணோட மன நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தன்னோட காதலனை தன்னோட தம்பியே கொலை பண்ணிட்டான். தன்னோட வீட்டுல பிரஷர் பண்ணி நான் அவனை காதலிக்கலன்னு சொல்ற சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அந்த பொண்ணும் சொல்லிட்டா. இப்ப இன்டர்நெட் ஓபன் பண்ணாலே இதெல்லாம் ஒரு பொண்ணா, இந்த காலத்து பொண்ணுங்க இப்படிதான் இருப்பாங்க, காதல்லாம் இதுவான்னு பேசுறாங்க. ஓகே, நம்ம இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு அந்த பொண்ணு யோசிச்சிடுச்சுன்னா, அந்த பொண்ணு அப்படி யோசிச்சு நாளைக்கு அந்த பொண்ணு இல்லைன்ற தருணம் வரும்போது இந்த மொத்த இன்டர்நெட்டே இது தாண்டா காதல், இது தாண்டா காவிய காதல், இது தாண்டா அப்படின்னு பேசும். ஆல்ரெடி ஒரு பையனை குத்தி கொலை பண்ணி அந்த உயிர் இந்த உலகத்துல இல்லாம ஆயிடுச்சு. நம்ம வார்த்தையால இன்னொரு உயிரை எடுத்துட வேணாம். இந்த மொத்த இன்டர்நெட்டை பார்த்து நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பி கைண்ட்.